வடக்கிலே கூடுதலான நிதியை அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது. அதற்கு முதல்ல நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் கிழக்கிலே ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றுகின்ற போது இந்தியா கிழக்கின் அபிவிருத்தியை கையாளும் என்று சொல்லியிருந்தார். உண்மையிலே நாங்கள் இந்தியாவை மதிக்கின்றோம். இந்தியா இலங்கைக்கு பல உதவிகளை செய்து வருகிறது. கிழக்கையும் அது அபிவிருத்தி செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஜனாதிபதி அவர்கள் என்ன அபிவிருத்தியை இந்தியா செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக வலியுறுத்தவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அபிவிருத்தி என்ற ரீதியிலே கிழக்கிலே இந்தியாவிடம் ஒப்படைத்தது போன்ற அரசாங்கம் தங்களுக்கு ஒரு அபிவிருத்தி ரீதியான நிதியை ஒதுக்கவில்லை என்ற குறை இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டம் கூடுதலாக இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிக்கவில்லை என்ற ஒரு நிலை காணப்படுகிறது. அதனால என்னவோ அரசாங்கம் கிழக்கிலே இந்த அபிவிருத்தி என்பதை குறைத்திருக்கிறார்களா அல்லது இல்லாது இந்தியாவிடம் ஒப்படைத்திருக்கிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. இந்த வரவு செலவு திட்டமானது ஏனைய பகுதிகள் கிழக்கு மாகாணத்தை தவிர ஏனைய பகுதிகளுக்கு பல்வேறுபட்ட நன்மைகள் கிடைக்க பெற்றாலும் நாங்களும் இந்த இலங்கையர்தான், இலங்கை மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள்தான் என்ற அடிப்படையில் கிழக்கு மாகாணம் இந்த வரவு செலவு திட்டத்திலே புறக்கணிக்கப்பட்டதாகத்தான் நாங்கள் பார்க்க முடிகிறது. ஜனாதிபதி அவர்களுடைய அந்த உரையின் நிமித்தம் எங்களுடைய இந்தியாவின் மூலமாக கிடைக்க இருக்கின்ற அந்த நிதியின் மூலமாகத்தான் கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி செய்யப்படும் என்ற விடயத்தை கூறினார்கள். உண்மையில் கவலையான விடயம், நாங்கள் அந்த பகுதியிலே கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற மக்கள் உயிரோடு இருக்கின்ற பிள்ளைக்கு உணவு கேட்டால் வயிற்றில் இருக்கின்ற பிள்ளை புறக்கட்டும் உணவு தருகிறோம் என்ற கதை போல் இருக்கிறது. இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். இலங்கையிலே அதிகூடியமாக சிறுதானிய உற்பத்தி நடக்கின்ற வடக்கு மாகாணத்திலே குறிப்பாக உளுந்து செய்கையிலே ஈடுபட்டவர்கள் 100% அழிவை கண்டிருக்கிறார்கள் இந்த வருடம். அந்த உளுந்து செய்கையில் ஈடுபட்டவர்களுக்கு எந்த விதமான இழப்பீட்டுக்கும் உரிய வசதி வாய்ப்பு இதுவரை ஏற்படுத்தப்படவில்லை. எங்களுடைய மக்களுடைய விவசாய காணிகள் இராணுவத்தினராலும் தொல்பொருள் திணைக்களம், வன பரிபாலன சபை, வன ஜீவராசிகள் திணைக்களம் இவ்வாறான பல திணைக்களங்களுக்கு ஊடாக கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மக்களுடைய விவசாய நிலங்களிலே கல்லுகளை போட்டு அந்த இடங்களுக்கு மக்கள் போக முடியாத சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல நீண்ட காலம் புனரமைக்கப்படாத விவசாய குளங்கள் காணப்படுகிறது. நாங்கள் உற்பத்தி பொருளாதாரத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் இந்த நீண்ட காலமாக புனரமைக்கப்படாத நீர்ப்பாசன குளங்கள் புனரமைக்கப்பட வேண்டும். இந்த விவசாய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். வரவு செலவு திட்டமானது ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாற்றமான வரவு செலவு திட்டமாகவே கருதப்படுகின்றது. இவ்வளவு நாட்கள் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தை போல் அல்லாது இந்த வரவு செலவு திட்டமானது முழு நாட்டின் மக்களையும் ஒரு குடையின் கீழாக ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை பார்ப்பது போல எல்லா மக்களையும் ஒன்றிணைத்ததாக வடக்கு கிழக்கு மேற்கு என்று மலையகம் என்று மத்தியம் என்று பார்த்து எல்லா ஜனங்களையும் ஒன்றிணைத்து இவ்வளவு நாட்களாக புறக்கணிக்கப்பட்டிருந்த ஜனத்தையும் ஒன்றிணைத்திருக்கிறது விசேஷம். அதே போல பெண்களை ஊக்குவிப்பதற்கான இந்த நிகழ்ச்சி திட்டங்களினூடாக தேசிய மக்கள் சக்தியானது எங்களுடைய சமூகத்திலே பெண் என்பவளை ஒதுக்கி வைக்கப்பட்ட சமூகத்தை மாற்றி அவளையும் நாட்டின் ஒரு பங்குதாரர்களாக நாட்டின் அபிவிருத்தியின் ஒரு பங்காக மாற்றியிருப்பது இந்த இடத்திலே தெளிவுபடுகின்றது.